விளையாட்டு வீரன் என்ற முறையில் ஒவ்வொரு இந்தியனும் ஆரோக்கியத்துடன் இருப்பதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். புகையிலை ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் தீங்கிழைக்கிறது. எந்த வகையான புகையிலையும் கேடு மற்றும் மரணம் விளைவிக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் புகையிலையிலிருந்து விலகி நில்லுங்கள். நான் செய்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டும். புகையிலைக்கு எதிராக நாம் சுவரை எழுப்புவோம். ஸ்லிப்பில் நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ரன் அவுட் ஆவது கொடுமையானது. அது உங்கள் தவறினாலோ அல்லது உங்கள் துணைவரின் தவறினாலோ நடக்கக்கூடும். புகையிலை உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது. நீங்கள் புகைக்கும் போது உங்களை சுற்றி உள்ள யாரோ ஒருவரும் புகைக்கிறார். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். ரன் அவுட் ஆகி விடாதீர்கள். கெய்னி, குட்கா, புகையிலை, வெற்றிலைப்பாக்கு, பான் மசாலா நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இவற்றை பயன்படுத்துவது வாய் கேன்சருக்கு முக்கிய காரணமாகிறது. இந்த நோயாளிக்கு நாக்கில் கேன்சர். அதனால் இவருடைய குரல் வழியை நாங்கள் நீக்க வேண்டியதாயிற்று. இப்ப எல்லாமே கடவுள் விட்ட வழி. ரேகாவின் நாக்கு மற்றும் கீழ்த்தாடையை நாங்கள் நீக்க வேண்டியதாயிற்று. கையில் இருந்த 2 வளையல்களை வித்தாச்சு. புகையிலை குடும்பங்களை சீரழிக்கிறது. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வசந்தம் வசந்தம் வசந்தம்
பருவகால குயிலின் கீதம் மனதுக்குள் சலங்கை நாதம் இளமை பருவம் இளமைக்கே சொந்தம் இளமை பருவம் இளமைக்கே சொந்தம் இனிய வசந்தம் இளமை வசந்தம் பருவ வசந்தம் பரவச வசந்தம் பருவகால குயிலின் கீதம் மனதுக்குள் சலங்கை நாதம் தென் பெண்ணை பாலாறு உன்னடையினில் வளைந்தோடும் வைகையது உன் இடையினில் கலகலக்கும் கங்கை நதி உன் நடனத்தில் காவேரி கலை மின்னல் உன் கண்களில் நிறை நிலவாக எழில் பொங்குதே நிறை நிலவாக எழில் பொங்குதே நதியாவும் சங்கமமே உன்மேனியில் நதியாவும் சங்கமமே உன்மேனியில் பருவகால குயிலின் கீதம் மனதுக்குள் சலங்கை நாதம் அமராவதி சிற்ப அற்புதங்கள் அழகான விழிகளின் அபிநயங்கள் எல்லோரா வண்ணங்கள் வரம் பெற்றவள் கம்பன் கவிதைகளின் கருவானவள் அழகானவள் வானவில்லவள் அழகானவள் வானவில்லவள் கலையெல்லாம் கலந்ததிந்த கலைராணியே கலையெல்லாம் கலந்ததிந்த கலைராணியே பருவகால குயிலின் கீதம் மனதுக்குள் சலங்கை நாதம் இளமை பருவம் இளமைக்கே சொந்தம் இளமை பருவம் இளமைக்கே சொந்தம் இனிய வசந்தம் இளமை வசந்தம் பருவ வசந்தம் பரவச வசந்தம் பருவகால குயிலின் கீதம் மனதுக்குள் சலங்கை நாதம் மனதுக்குள் சலங்கை நாதம் பாரு எனக்கு பிடிச்சாதான் நான் வேலை செய்வேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, என்னோட பழக்கத்தை நான் மாத்திக்கவே மாட்டேன். நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். சரி, ஒழுங்கா வேலை செய்வே இல்ல. மறுபடியும் அதே கேட்க. சூப்பர் ஃபிகர். நீ யார பத்தி சொல்ற? அந்த பொண்ணுதான். எவ்வளவு அழகா இருக்கா.
ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏய், அது யாருன்னு நினைச்ச? யாரு? எங்க ஐயாவோட பொண்ணு. ஆனா என்ன, அவங்க பொண்ணு இல்லையா? அவங்க மனசு இல்லையா? என்ன மாதிரி அழகான ஆம்பளை காதலிக்கணும்னு ஆசை இருக்காதா? நான் காதலிக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு உனக்கு 7:30 தான். நீ சும்மா இரு, உனக்கு தான் 7:30. நான் ட்ரை பண்ணிக்கிறேன். மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. சரிதான். லவ் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என் பேர் சிங்கங்க, வருங்கால வேலைக்காரன். நான் உங்களை காதலிக்கிறேங்க. நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களை நல்லா கவனிச்சுக்குவேன் மேடம். மேடம், சிங்கம், தி கிரேட் சிங்கம். ஐயோ, என் பேத்திய காதலிக்கிற? ஓடுறா. எதுக்கு அடிக்கிறீங்க? அப்பா, நம்ம பண்ண கண்ணால பாத்துட்டப்பா. அப்படியா? அப்ப கண்ணை நோண்டி எடுத்துரு. ஐயோ, என் கண்ணு. அப்பா, நம்ம பண்ண கை நீட்டி கூப்பிட்டா. அப்ப ஏன்டா இன்னும் யோசிக்கிற? கைய விட்டு வெட்டா, கைய விட்டு. முதல்ல கண்ணு நோண்டி எடுக்கட்டுமா இல்லன்னா கை வெட்டவா? முதல்ல கைய விட்டுறா, அத பார்த்து அவன் அடணும்ல. தாத்தா ஐயோ, அது பேத்தி. அம்மா பாருங்கம்மா, என்ன கொல்லுவாங்க போல இருக்கு. காப்பாத்துங்கம்மா, சீக்கிரமா வாங்கம்மா, காப்பாத்துங்கம்மா. அம்மா, என்ன கூத்திங்க நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேத்திய யார் என்ன சொன்னாலும் சரின்னு நான் பாத்துக்கிட்டே இருக்கணுமா? நீ எனக்கு ஒரே பொண்ணு, யாரு எது சொன்னாலும் சும்மா இருக்கணுமா? கொன்னுடுவீங்களா? வெட்டிடுவீங்களா? சொல்லுங்க. குரு பௌர்ணமியாச்சே, பாபா கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன். நான் போல. ஆமா 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 ஆமா. நீ பாபா கோயிலுக்கு போமா, நாங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போறோம். நீ கோயிலுக்கு போயிட்டு வாமா. நீ பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு வாமா. என் கண்ணுல டேய் வாடா வாடா வாடா. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். மேடம், சிஸ்டர், என்னோட நிலைமை. இவன் யாருடா? வேலைக்காக கூட்டு வந்தேம்மா. வீட்டு வேலைக்குங்க. ஆமாமா, வச்சுக்க சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. அலூரான், கூட்டிட்டு போடா. சரி வா. இல்ல, இன்னில இருந்து உங்க வீட்டுக்கு நான் தான் பெரிய வேலைக்காரன். அடப்பாவி. ஏய், யார் நீ புதுசா? என் வழியில எதுக்கு வந்த? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தாத்தா எங்க போயிட்டான்? இப்பதானே பார்த்தேன். ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? எல்லாம் மாயமா இருக்கே. அடேங்க அப்பா, எவ்ளோ நிறைய கல்லு. என் செல்ல மாமா கலக்கிட்டீங்க. என் மாமா மறையறனா பானை காவேரி மாதிரி பொங்கி வழியும். என் செல்ல மாமா. இந்த முத்தத்தெல்லாம் ராத்திரிக்கு மூட்டை கட்டி வை. ராத்திரி வரைக்கும் எதுக்கு மாமா? நீ இப்பவே வேணும்னா நான் வேண்டான்னு சொல்வேனா? என் உடம்பு வயசு எல்லாத்தையும் நான் உனக்கே கொடுத்துட்டேன். ஊர்ல எல்லாரும் என்ன உன் வப்பாட்டின்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு தாலி கட்டிட்டனா நான் காலம் பூரா உன் காலடியிலேயே கிடப்பேன். நீ இந்த கல்லை வித்தே எத்தனை நாளைக்கு தான் வாழ போற? என் தாய் மாமனுக்கு தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு. அவரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அத்தனை சொத்துக்கும் நான் தான் வாரிசு. அதுக்கப்புறம் நீ தான் ராணி, நான் தான் மகாராஜா. வேண்டாம் மாமா வேண்டாம். அந்த அப்பனும் புள்ளையும் ரொம்ப கோவக்காரனுங்க. உன் அப்பாவை கொண்ட மாதிரி உன்னையும் கொன்னுடுவானுங்க. வேண்டாம் மாமா வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளு மாமா. வேண்டாம். வாய மூடு. இருக்கிற ஒரே ஒரு முறமாக்க நான் தான். அந்த சந்திரிகாவை கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு. செய், ஏற்பாடு செய். நிச்சயதார்த்தத்துக்கு ஆடம்பரமா ஏற்பாடு செய். யார் தடுக்க வர்றாங்கன்னு பாத்துறேன். வா. ஏய், மறுபடியும் நீயா? யார் நீ? ஊருக்கு புதுசா? அதனாலதான் நீ என் முன்னாடி தைரியமா உட்கார்ந்திருக்க. உன் பேர் என்ன? நாகேந்திரா. தேங்க் காட் நீ ஊமை இல்ல. நீ யாருங்கிறது எனக்கு அனாவசியம். என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை கண்ணால பார்த்தாலே கண்ணை நோண்டிடுவாங்க.
எங்க அப்பாவும் தாத்தாவும். இந்தா உனக்கு கடைசியா சொல்றேன், இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வராத. பாய். எங்க மாமா எங்க அக்காவை கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ இப்பயும் அதே மாதிரிதான் இருக்காரு. டேய் 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 என்னடா பண்ணிட்டு இருக்கற? அங்க பாருடா, கீழே பாரு, குத்திக்க போகுது. சரியா செய்டா. ஏளங்காத பைய. டேய் டேய் பாக்குறேங்க, விடுங்க, பாக்குறேன். எங்க அக்காவை எப்படியாவது ஒத்துக்க வச்சு மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய், அன்னைக்கு உதவாங்கினது பத்தலையா? இன்னும் வேணுமா? இதுக்கு மேலேயே வாங்கிருக்கோம். இதெல்லாம் ஜுஜுபி. மாமாவை ஐஸ் வச்சு எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். என்ன எதுக்கு இங்க வந்த? உங்களுக்கு முதுகு தேய்ச்சு குளிப்பாட்டுறேன். நான் என்ன சின்ன குழந்தையா? இருந்தாலும் சரி, இன்னைக்கு நானே குளிப்பாட்டுறேன். அதுக்கு பார்வதி இருக்கா. இருக்கட்டும். பார்வதி, என்னங்க இங்க பாரு. வந்துருச்சு. ஏன் என்னாச்சு? என்னடி பண்ண? ஏதாவது பண்ண விட்டாதானே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. என்னென்ன ஆசீர்வதிக்கிறது? எனக்கு உடனே கல்யாணம் ஆகணும்னு வாழ்த்துங்கம்மா. உடனே கல்யாணம் எப்படி? என்னவோ எனக்கு எப்படி தெரியும்? சரி உடனே கல்யாணம் நடக்கும். ரொம்ப சந்தோஷமா. உடனே கல்யாணம் நடக்கும் சொன்னீங்க, உடனே பண்ணிடுங்களே. நடக்கும். எப்படிரா நடக்கும்? நீங்க மனசு வச்சா நடக்கும். நானா? சரி கல்யாண பொண்ணு எப்படிரா உடனே கிடைக்கும்? பொண்ணு ரெடியா இருக்காளே. எங்க? மங்கா. இவளை கட்டிக்கிறேன். என்ன கட்டிக்கிறதுக்கு நான் என்ன ஆடா மாடா? என்ன கட்டிக்கிறதுக்கு இன்னொரு பாகுபலி வரணும்டா. வெட்டி பையலே, உனக்கு நான் கேக்குதா? நீ என்ன பாகுபலியா? ஏய் போதும் போதும், செத்துற போறான். பாவண்டி, இனிமே செய்ய மாட்டான், விட்டுரு. ஐயோ பாவண்டி. இப்போ நான் உங்களை கட்டிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? சீக்கிரமா சொல்லுமாங்க. நான் உன்னை எப்படியாவது கட்டிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. அங்க அந்த தொட்டி இருக்குல்ல, பார்த்தேன். பாகுபலி மாதிரி தோல்ல தூக்கி எடுத்துட்டு வந்து அதோ அங்க வைக்கணும். அப்பதான் உன்னை கட்டிப்பேன். இதோ பார், அத தூக்கிட்டு வந்தா எனக்கு கட்டிக்குவல்ல? கட்டிப்பேன். நிஜமா? நிஜமாதான். பிராமிஸ்? ஏய், அதனால முடியாதுடா. தூக்குறேன். தூக்க முடியாது. கண்டிப்பா தூக்குறேன். தொட்டியா தூக்குறேன். பாவண்டி. கட்டிக்கிறேன். அம்மா, என்னடி? என் செருப்பு எங்க? படிக்கட்டு கீழே இருக்கு பாரு. ஓ, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. ஷட் அப். முதல்ல உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. உன்னையே சுத்தி சுத்தி வரணும், எப்பவும் உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கணும். உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் கூட தான் வாழணும்னு தோணுது. என் மனசு பூரா நீதான் நிறைஞ்சிருக்க. ஆமா சந்திரிகா, யாரோட பேசிட்டு இருக்க? யாரும் இல்ல தாத்தா. போ. எங்க அப்பாவும் தாத்தாவும் உன்னை பார்த்தாங்கன்னா சும்மா விட மாட்டாங்க. வெளியே போயா. என்னடி? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யாரும் அங்க இல்லையே. யாரோட பேசுறா? அது ஒண்ணு இல்லப்பா, காக்கா எலிய கொண்டு வந்துருச்சு. அதான் அத துரத்திட்டு இருந்தேன். பாருங்க, எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? செவிறு மரம் தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியல தாத்தா. நிறுத்தடா. ஏண்டா வீரா, தசரா வேஷம் கட்டிருக்கியா? ஏய், வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா? போ. போயா. என்னடா? வாங்கடி, வைங்க. என்னடா இதெல்லாம்? பார்த்தா தெரியலையா? தாம்பூலம்.
என்னடா பேசுற? சம்பந்தம் பேச வந்திருக்கேன். உயிரோட இருந்தா தானே. தாமலத்தி அடிச்சு வந்திருக்க உன் மூச்சு. என்னையோட அடிக்க வர குரங்கு. ஓடி அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா? ஐயோ ஓடி. மங்கா போய் அவனை புடி. மங்கா அவனை விடாத. நீ உள்ள போனா பாத்து. இந்த மங்க கிட்டே வச்சுக்கிறீங்களாடா? இனிமே நீங்க பாத்துக்கோங்க அவங்கள. இந்தடா வாங்க. உனக்கு தான்டா. இந்த வாங்க. வாங்க. வருவியா? ஏய் ஓடுறாங்க இது. ஓடுறா. ஏன் சோடு? ஏதுறே. ஏய் ஓடுறா. ஓடு ஓடு ஓடு. இந்தாங்கய்யா. வேண்டாம் விட்டுருங்க. ஐயோ வாடி. வேண்டாயா, அவரை விட்டுருங்க. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். வேண்டாம் விட்டுருங்க. அவரை விட்டா எனக்கு யாரும் இல்ல. ஆமா ஆமா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. உங்க கால்ல விழுற. அவரை கொள்ளாதீங்க மாமா. வேண்டாம் மாமா, கொன்னுடாதீங்க. நிறுத்துறா. ஏய் ஐயோ, உங்க அப்பனை கொன்ன அன்னைக்கே உன்னையும் கொன்னு இருக்கணும். ஏன் கொல்லலன்னு தெரியுமா? என் பொண்ணு ஆத்மா சாந்தி அடையாதுன்னு தான். என் பொண்ணு காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஒண்ணுமே இல்லாத உன் அப்பனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். என் ஆஸ்தில சரிபாதி எழுதி கொடுத்துட்டேன். ஆனாலும் அவன் திருப்தி அடையல. வெட்டி பயிலா சுத்தி பொறுக்கி மாதிரி யார் யாரையோ கூட வச்சுக்கிட்டான். ஒரு வப்பாட்டிய துணையா வச்சுக்கிட்டு என் பொண்ணை கொலை பண்ணிட்டான். அதுக்கு தாண்டா அவன் அப்பனை துண்டு துண்டா வெட்டி கொன்னோம். உன்னையும் கொன்னிருப்போம். ஏன் கொல்லல தெரியுமா? என் பொண்ணு ஆத்மா சாந்தி அடையாதுன்னு தான். அன்னைக்கு ஒரு பொண்ணு காரணமா தான் உன்னை விட்டுட்டேன். இன்னைக்கு இந்த பொம்பளைங்க காரணமா தான் மறுபடியும் உன்னை விடுறேன். போ போடா, பொழைச்சு போ. மங்கா, என்னடா குள்ளப்பையிலே எக்ஸசைஸ்லாம் பயங்கரமா இருக்கு. அது இந்த எக்ஸசைஸ் எதுக்குன்னா நான் சொல்ல மாட்டேன். வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டதெல்லாம் போதும். என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்குன்னா சரி வேணா விடு. ஐயே, என்ன இவ்ளோ வெக்கப்படுற?
சொல்லுடா. சொல்லட்டுமா? ம். சொல்லிடுவேன். என்னன்னு சொல்லு. தப்பா நினைக்க கூடாது. எதுவும் நினைக்க மாட்டேன், சொல்லு. அது எதுக்குன்னா நான் ஒருவேளை இந்த தொட்டியை தூக்கிட்டேன்னு வெயி, தூக்கிட்டேன்னு வெயி, இதேதான். தூக்கின பிறகு நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு வெயி, தாலி கட்டினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு முதலிரவு நடக்கும் போது இந்த எக்ஸசைஸ் யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான் இப்பல இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். முதலிரவு கேக்குதா உனக்கு? முதலிரவு அது ஏன் கூடயா? இல்ல நான் சொல்றது கரெக்ட் தானா? அது ஏன் எதுக்கு நீங்க கோச்சிக்கிற? குள்ள பைலே, உனக்கு நான் கேக்குறேனா? ஓடாதடா, நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய், முதலிரவு வேணுமா? முதலிரவு உனக்கு இதால தான்டா முதலிரவு. இந்த குள்ள பயலுக்கு ஏன் கூட முதலிரவா? ஓடாத, நில்லுடா. டேய் நில்லு. கதவு ஜன்னல்லாம் சாத்தி இருக்கு. நீ எப்படி என் ரூம்குள்ள வந்த? வேணா, கிட்ட வராத. அப்பா, சந்திரிகா, கதவு தரமா? தாத்தா, என்னாச்சுமா? தாத்தா, என் ரூம்குள்ள யாரோ வந்திருக்காங்க. அங்க வரலே, அங்க. நல்லா பாரு. அவன் என்ன சொல்றாங்க? பாரு. கொஞ்சம் பாருங்களே. இங்க யாரையும் காணுமேம்மா. யார சொல்ற? பாருங்கம்மா. இல்லம்மா, நான் பாருங்க. இங்க தான் இருக்கா. பாருங்களே. இங்க தான். எங்கேயும் யாரும் இல்ல. சரிம்மா. சரிம்மா, சரிம்மா. அப்பா என்னப்பா என்னென்னமோ பேசுற? அதான்டா எனக்கும் புரியல. அன்னைக்கு என்னடானா காக்கா எலினா, ஆனா காக்காவும் இல்ல எலியும் இல்ல. இன்னைக்கு பார்த்தா கதவு மூடி இருக்கு, ஜன்னலும் மூடி இருக்கு. யாரோ வந்தாங்கன்னு சொல்றா. இது சரியில்லையேடா. என் பேத்தி தெரியும். உங்க வீட்ல ஒரு அபூர்வ சக்தி நுழைஞ்சிருக்கு. நாளைக்கு உங்க வீட்ல ஒரு அற்புதம் நிகழப்போகுது. நாளைக்கு நானே உங்க வீட்டுக்கு வரேன். கிளம்புங்க. ஹரஹர மகாதேவா. சம்போ சம்போ மகாதேவா. சங்கரா. அக்கா, நீ இங்கதான் இருக்கியா? எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, சொல்லட்டுமா? நீ ராமாயணத்துல கைகை கூட வந்த மந்திரா மாதிரி என் வீட்ல இருந்து வந்து என் கூடவே செட்டில் ஆயிட்ட. நீங்க நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. சொல்லுமா? சொன்னதுக்கு அப்புறம் திட்டக்கூடாது. ஐயோ, சொல்லுடி. அது ஒண்ணும் இல்ல. நம்ம சந்திரிகாக்கு இன்னைக்கோ நாளைக்கோ எப்படியோ கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் அவ மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. இதுல என்னடி ஆச்சரியம்? எல்லா பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அதே மாதிரிதான் என் பொண்ணும். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், போ. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா.
நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உன் மாமியார் வீட்டுக்கு போகணும், அப்புறம் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். இல்ல, நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் கூடவே என்ன கூட்டிட்டு வந்துட்ட. அப்போ அக்காவும் மாமாவும் தானே எனக்கு என்ன வேணும்னு நல்லா பாத்துக்கணும். சரி. அப்போ அப்போ மாமாவோட ஒரு பிள்ளை பெத்துக்கிட்டு நான் உனக்கு கொடுத்துடுறேன். அடியே, அவரே ஏன் புருஷன். அதனால என்ன இப்போ? அவன் தொட்டியை தூக்கிட்டா, நீ போய் அவனுக்கு பெத்து கொடு. அவனா 10 ஜென்மம் எடுத்தாலும் அவனால தொட்டியை தூக்க முடியாது, எனக்கு தெரியுமே. ராஜமௌலி ஏ மங்கா, அவன் தொட்டியை தூக்கிட்டாண்டி. அவனால தொட்டி யாரா நீ? அர்த்த ராத்திரியில் இங்க என்ன பண்ற? கொன்னுருவேன். எங்கிட்டயே மோதிரியா? செத்து தொலை. வீரன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். வீரன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். மாமா
வீரன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். மாமா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டியே மாமா. நீ எனக்கு தெரியும். ஏய், நீ எனக்கு தெரியும். டேய் டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. நில்றா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. டேய் சொல்றா. நீ யாரா நீ? டேய் விடு. டேய் சொல்றா. எனக்கு தெரியாது. விடு. டேய் டேய் சொல்றா. டேய் நில்றா. டேய் டேய் தெரியாதுங்கறல. டேய் 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 நில்றா. நில்றா. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர. நமோ நம. சுபமஸ்து. நமோ நம. வாங்க வாங்க சாமி வாங்க. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர. நீங்க இங்கே இருங்க. சரிங்க சாமி. ஹர ஹர மகாதேவ. என்னோட பேத்து சாமி. दीर्घायुष्मान भव इष्टकाम फल सिद्धिरस्तु शंभो शंकर. டேய் அவன் யாரோ பிச்சைக்கார உள்ள வரான். வெளியே துரத்துக்கிடா. சரிங்கய்யா. நெல் அந்த பக்கம் போ. இங்கதானே வந்துச்சு. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர. இங்கதான் வந்துச்சு. யார்? தெரியாது. நீ யார்? நானு தெரியல. உன் பெயர்? தெரியாது. நீ சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகிறதோ இவனை அழைத்து வயிறார சாப்பாடு போடுங்க. சரி சுவாமி. போ. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர. அற்புதம், அபூர்வம். எங்கே பிறக்க வைத்தாயோ, எங்கெங்கோ தேசமெல்லாம் சுற்ற வைத்தாயோ, சரியான சமயத்தில் சரியான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாய். ஆஹா பரமேஸ்வரா, எல்லாம் உன் திருவிளையாடல். ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர. கண்ட பேருண்டா?
இன்றிலிருந்து உன் பெயர் கண்டபேருண்டன். நீங்கள் எல்லோரும் இன்று முதல் அவனை கண்டபேருண்டன் என்றே அழைங்க. இன்று உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நிகழப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா? இவனே அந்த அற்புதம். நெற்றியில் கண்டபேருண்ட ரேகையுடன் தெய்வாம்ச சக்தியுடன் பிறந்தவன் இவன். அவனை சுத்தமாக நீராட்டி உங்களில் ஒருவனாக, உங்கள் சொந்தக்காரனாக ஏற்றுக்கொள்ள. இவன் இருக்கும் இடத்தில் துஷ்ட பீடைகள், பூத பேய் பிசாசுகள் அண்டவே அண்டாது. இன்று முதல் உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் மகளுக்கும் ரட்சகன் இவன்தான். சுபம் உண்டாகட்டும். இன்று முதல் நீங்கள் என்னிடம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர. சுபமஸ்து சுபமஸ்து. ஹர ஹர மகாதேவ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே மாமா, என் மாமா. சொத்துக்கெல்லாம் வாரிசாகிறேன்னு சொன்னியடா மாமா. என்ன ராணி ஆக்குறேன்னு சொன்னியே மாமா, என் மாமா. நீ ராஜாவாகுறேன்னு சொன்னியே மாமா. இப்ப எந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்காக போயிருக்கே என் மாமா. இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டியே மாமா. ஏ மாமா, 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 மாமா. ஏ மாமா, ஏ மாமா, மாமா, ஏ மாமா, மாமா. கண்டபேருண்டா, கண்டபேருண்டா, கண்டபேருண்டா. பேத்தி டியூஷனுக்கு ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்கேன் தாத்தா. மம்மி. என்னடி? டியூஷனுக்கு கிளம்புறேன். சீக்கிரம் போயிட்டு வா. ஏண்டி இவ்ளோ லேட்? கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் லேட். போலாமா? சரி வா. கெமிஸ்ட்ரி மேடம் பிராக்டிகல்ஸ் எப்படி இருக்கு? மேடம் ரொம்ப ஜீனியஸ் தான், ஆனா என்னால தான் ஃபாலோ பண்ண முடியல. எனக்கும் சரியா புரிய மாட்டேங்குது. புரியலன்னா கேட்க சொன்னாங்கல்ல. ஏய் பஸ் வந்துருச்சு, சீக்கிரம் வா போலாம். வாடி. தண்ணிய ஊத்தாம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ட பேருண்டா, தண்ணி கொண்டு வா. என்னாச்சு கண்ட பேருண்டா? புடிச்சிருச்சு, பாம்பு புடிச்சிடுச்சு.
பானம் வெண்ணில பானம் காமன் பண்டிகை இந்த ராத்திரி பௌர்ணமி ராத்திரி பரவசங்களால் ஈருடல்களும் பின்னி பிணைகிற ராத்திரி இன்ப மோகத்தில் இன்ப மோகத்தில் காமனுக்கு அதுதான் சந்தோஷம் பௌர்ணமி ராத்திரி வெண்ணில பானம் வெண்ணில பானம் இது பௌர்ணமி ராத்திரி பௌர்ணமி ராத்திரி வெண்ணில பானம் வெண்ணில பானம் காமன் பண்டிகை இந்த ராத்திரி பௌர்ணமி ராத்திரி
சந்திரிகா இங்க அம்மா பாருங்க. சந்திரிகா சந்திரிகா ஆ, சந்திரிகா சந்திரிகா அப்படி தாவணி சந்திரிகா தாவணி பாரு ஐயோ ஐயோ சந்திரிகா சந்திரிகா அம்மா சந்திரிகா ஆ, அதோ சந்திரிகாவோட ஜாக்கெட் அவ ஜாக்கெட். அம்மா சந்திரிகா 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 எங்கம்மா போயிட்ட ஐயோ அம்மா சந்திரிகா சந்திரிகா ஆ, சந்திரிகா சந்திரிகா பாவல சந்திரிகா பாவாடை. அம்மா ஐயோ. அம்மா சந்திரிகா அம்மா அம்மா சந்திரிகா சந்திரிகா எங்கம்மா எங்கம்மா போயிட்ட இருக்க சந்திரிகா 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 ஐயோ சந்திரிகா ஆ, அதோ சந்திரிகா எங்கதான் இருக்கா ஐயோ. ஐயோ ஐயோ சந்திரிகா சந்திரிகா என்னம்மா நடந்துச்சு சந்திரிகா எந்திரி எந்திரி பொறுமையா பாத்து சந்திரிகா மங்கா என்னாச்சு சந்திரிகா நீ பயப்படாத அதோ தாத்தா அம்மா வந்துட்டாரு சந்திரிகா ஆமா ஆமா போலாம் பயப்படாதம்மா எதுக்கு இங்க இருக்கோம் அம்மா என்ன நடந்தது பாத்துட்டு இருப்பாங்க என்னாச்சு மங்கா ஒன்னாகலமா உனக்கு இப்போ திருஷ்டி சுத்தி போடுறேன் அப்புறம் உனக்கு எந்த பயமே இருக்காது நாய் கண்ணு பேய் கண்ணு நரி கண்ணு பூனை கண்ணு என்னோட திருஷ்டி ஏன் கண்ணு இவங்க சந்திரிகா, எல்லாரோட திருஷ்டி திருஷ்டியும் தான்ப்பா, வேற உன்னை பட்டு போக என்ன ஒண்ணு வாடா வா ஒண்ணு வா புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சந்திரிகா 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 அம்மா, சந்திரிகா சந்திரிகா. என்ன பண்ற லைட்ட போடுங்க என்னவா பண்ற வாங்கடா நீங்க எல்லாம் கும்பலா சேர்ந்து என்ன அடிச்சீங்கல்ல அடிச்சு அடிச்சு என்ன கொலை பண்ணீங்கல்ல வயித்துல குத்தி குத்தி என்ன கொன்னீங்கல்ல வாடி ஏய் என் காதை கடிச்சல்ல நான் இப்ப உன் காதை கடிக்கிறேன்டா வாடா வா வாடா ஏய் நீ வாடா வா வா வாடா வா வா வா
போட்டானே ஒரு பாவி. ஐயோ அவன் நாசமா போவான். அம்மா உன்னை கொல்ல போறேன் பாரு. நில்லு. என்ன கொல்றது அருணா கயிறு. அவன் எப்பவோ செத்து ஆவியா மாதிரி அவங்க உடம்புக்குள்ள பூந்திருக்கான். அவன் நம்மள கொல்லாம விட்டுருக்கான். சந்தோஷப்படு. கொண்டுடுவாளா கொண்டுடுவா. வாய்விட. ஐயோ ஐயோ கடவுளே, என் மாமா என் வாழ்க்கை எப்படி நாசம் பண்ணிட்டே. இந்த குழந்தை யாருதுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? இந்த ஊரே கை தட்டி சிரிக்குமே. அம்மா, நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் சாவ போறேன். நான் செத்துடுறேன். இதுக்கு மேல நான் ஏன் வாழணும்? நான் செத்துடுறேன். நான் சாவ போறேன். யாரா என்ன தடுக்கிறது? எவன் அவன் என் கைய பிடிச்சது? யார் அது? கைய விடு, விடு. யார் என்ன இழுக்கிறது? நான் வர மாட்டேன். விடு. என்னது இது? என்ன நடக்குது? விடுறா. நிஜமா? கள்ளு மாமா, கள்ளு. தென்னங்கள்ளு, பனங்கள்ளு. நாடோடி வெட்டி பையா, ஈரோடு குட்டி பையா, காவேரி கரை கிட்ட, ஆத்தோர தோப்பு கிட்ட, அங்க இங்க கைய போட்ட பத்தது ரசாத்தி, எல்லாம் தாண்டி போனா கொம்பு முறிஞ்சு போகுமே. அங்க இங்க கைய போட்ட பத்தது ரசாத்தி, எல்லாம் தாண்டி போனா கொம்பு முறிஞ்சு போகுமே. நாடோடி வெட்டி பையா, ஈரோடு குட்டி பையா, காவேரி கரை கிட்ட, ஆத்தோர தோப்பு கிட்ட. கைக்குள்ள சட்டி இருக்கு, சட்டிக்குள்ள கல் இருக்கு, தொட்டுக்க மாங்காய் உண்டு, மூடு வந்த தேங்காய் உண்டு. குமரனும் கிழவனும் கியூ கட்டி நிக்கிறாங்க, இருப்பவனோ இல்லாதவனோ பைத்தியமா முட்டுறாங்க. தொடாத மாமா, சுடாத மாமா, விட்டுடு மாமா, வேண்டாம் மாமா. அங்கே இங்கே கைய போட்ட பத்தது ரசாத்தி, எல்லாம் தாண்டி போனா கொம்பு முறிஞ்சு போகுமே. அங்க இங்க கைய போட்ட பத்தது ராசாத்தி, எல்லாம் தாண்டி போனா கொம்பு முறிஞ்சு போகுமே. நாடோடி வெட்டி பையா, ஈரோடு குட்டி பையா, காவேரி கரை கிட்ட, ஆத்தோர தோப்பு கிட்ட.
ஒரு நோட்டு அடிச்சாலே ஆன்னு கத்து தாரேன். அரை ஏக்கர் எழுதி வச்சா அக்கு சொல்ல போறேன். முக்கண்ணு பணங்காய கச்சிதமா கொடுத்தேன் நானு. மடத்தனமா முரட்டு பைய நொங்கத்தான் கெடுத்தான் பாரு. ஐயோ ராமா 1 2 3 4 கேக்குறாமா. அங்கே இங்கே கைய போட்ட 10 விராசாத்தி எல்லாம் தாண்டி போனா கொம்பு முறிஞ்சு போகுமே. அங்கே இங்கே கைய போட்ட 10 விராசாத்தி எல்லாம் தாண்டி போனா கொம்பு முறிஞ்சு போகுமே. நாடோடி வெட்டி பையா ஈரோடு குட்டி பையா காவேரி கரை கிட்ட ஆத்தோர தோப்பு கிட்ட அங்கே இங்க கைய போட்ட 10 விராசாத்தி எல்லாம் தாண்டி போனா கொம்பு முறிஞ்சு போகுமே. நாடோடி வெட்டி பையா ஈரோடு குட்டி பையா காவேரி கரை கிட்ட ஆத்தோர தோப்பு கிட்ட. என்னாச்சு? என்ன நடந்தது? அங்க அங்க என்னமா நைட்டு அந்த பேய் அடிச்சு அடிக்கு இன்னைக்குதான் நினைவு தெரியுதா? ஐயோ கடவுளே, நீதான் எங்களை காப்பாத்தணும்.
உட்கார். முந்தைய ஜென்மத்தில் நீ யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரிந்து கொள்.
போன ஜென்மத்தில் நீயும் கங்காவும் காதலர்களாக பிறந்தீர்கள். உங்கள் காதலை உன் வீட்டிலோ அவள் வீட்டிலோ எவரும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகு ஒரு நாள் சிவா, அங்க பாரு. பூமியும் வானமும் சேர்ந்த மாதிரி இருக்கு. எங்கேயாவது சேருமா? சேராது. எவ்வளவு தூரம் போனாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சேரவே சேராது. நம்ம காதல் மாதிரி. எதுக்கு அப்படி சொல்ற? நம்ம காதல் மேல உனக்கு மரியாதை இருக்கா? நம்ம காதல் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு இருக்கு. நம்ம காதல் மேல உனக்கு மரியாதை இருந்தா, நம்பிக்கை இருந்தா, இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு இந்த இடத்துக்கு வா. நம்ம தூரமா எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம காதலை ஜெயிக்க வைப்போம். வருவியா? வரேன். சத்தியம் பண்ணு கங்கா. ப்ராமிஸ். வரேன்னு சொன்னான். 12 ஆயிடுச்சு, இன்னும் வரல. 3 ஆச்சு, வரவே இல்லை. 5 மணி ஆகுது. இனிமேல் நீ எப்ப வருவ? சிவா, நீ வரமாட்டேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சிவா, இப்படி பண்ணிட்டியே சிவா. நீ வரமாட்ட, என்னால வீட்டுக்கு போக முடியாது. சிவா, சிவா. அப்பா, அம்மா, என்னை மன்னிச்சிருங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்காம காதல் தான் வேணும்னு வந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் இது ஒரு பாடமாகட்டும். நீ என்ன காரணத்துக்காக அன்று திரும்பி வரவில்லை என்பது இப்பொழுதுதான் அவசியம். ஆனால் உன்னால் தான் அன்று கங்கா கங்கையுடன் கலந்து விட்டாள். நான் என் கங்காவை இப்பவும் காதலிக்கிறேன். இப்பொழுது இந்த ஜென்மத்தில் அவள் கங்கா இல்லை, சந்திரிகா.
இல்ல, அவ என்னோட கங்கா. உன் கங்கா இல்லை, மாதவனுடைய பேத்தி சந்திரிகா மனுஷி. நீ பாம்பு. பாம்புக்கும் மனுஷிக்கும் சம்பந்தம் சாத்தியப்படுமா? உன் உதடு தொட்ட அடுத்த நொடியே சந்திரிகா உடம்பெல்லாம் விஷமாக மாறி இறந்து விடுவாள். ஒன்றும் அறியா பேதை பெண்ணை காதல் என்ற பெயரால் அந்த ஜென்மத்தில் கங்காவை கங்கையில் கரைத்து விட்டாய். அதே காதல் என்ற பெயரில் இந்த ஜென்மத்தில் விஷமாக்கப் போகிறாயா? காதல் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் தெரியுமா? தியாகம். காதலித்தவர்களுக்காக தன் எல்லா சுகங்களையும் தியாகம் செய்வதே காதல். இந்த உலகமே அந்த தியாகத்தால் தான் இயங்குகிறது. ஆனால் நீ காதலுக்காக உயிரையே எடுப்பேன் என்கிறாய். இது எந்த வகையில் நியாயம்? நீயே தீர்மானித்துக் கொள். உன் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். கிளம்பு. அன்னைக்கு என்னால ஏன் வர முடியல? அதை எடுத்துட்டு வந்தியா? சீக்கிரமா கொண்டு வந்தேன். உள்ள போடு, அவன் பாத்திர போறான். நீங்க இங்கேயே இருங்க, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா துணிமணி எல்லாம் பேக் பண்றேன், எங்கேயாவது போறியா? ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு ரொம்ப ஆபத்துல இருக்கான். நான் போய் காப்பாத்தணும். காப்பாத்தணும். ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா கண்டிப்பா காப்பாத்தணும். அதுக்கு முன்னாடி இந்த பால் குடிச்சிட்டு போப்பா. பெருசா காதலிக்கிறானா? காதலிச்சா அப்பா அம்மாவை தவிக்க விட்டுட்டு போகணுமா? போக விட்டுருவோமா என்ன? தப்பு நடந்துருச்சு. தப்பு என்னதுதான். தப்பு என்னாலதான் நடந்துச்சு. காதலே 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 ஏனில்லை என் வாழ்விலே, எதற்கு இத்தனை ஜென்மமே? காதலே காதலே ஏனில்லை என் வாழ்விலே, எதற்கு இத்தனை ஜென்மமே? தனிமையேன் இந்த நினைவிலே, பகலும் இரவாய் தோன்றுதே. வேதனைகள் நீங்காது, முடிவு எது தெரியாது. ஓ காதலே 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 ஏனில்லை என் வாழ்விலே, எதற்கு இத்தனை ஜென்மமே? காதலித்தாலே தண்டனையா? காதலே உனக்கு வஞ்சனையா? சேர வைத்தா எதற்காக? கண்ணீர் சிந்தவ மழையாக
சரித்திரமெல்லாம் கதைகளே சதிகளாலே பிரிந்ததே புனித காதல் அனைத்துமே பழிகளாலே சமாதியே ஓ காதலே காதலே காதலுக்கு தோல்வி இல்லை காதலுக்கு மரணம் இல்லை காதலுக்கு தோல்வி இல்லை காதலுக்கு மரணம் இல்லை அம்மா எழுந்துருங்க. நான் எங்க இருக்கேன்? நம்ம வீட்டுல தாம்மா இருக்கோம். எழுந்துரு. ஐயோ எழுந்துரு. நேத்து நைட்டு பாம்பு வாளால அடிச்சதுக்கு இன்னைக்கு நைட்டு தான் எந்திக்கிறோமா? இப்படியே ராத்திரி ஃபுல்லா தூங்காமயே இருக்கிறதா? ஐயா அந்த பேய் ஐயா எழுந்துருங்க. எழுந்துருங்க. பாம்பு அடிச்சு அதுக்கு மறுநாள் எந்திச்சிருக்கோம். இன்னும் எத்தனை நாள் தான் இங்க தூக்கம் கெட போதோ? கடவுளே காப்பாத்துப்பா. ஐயோ வீட்டு பேய்ங்க. அண்ணே எழுந்துருங்கண்ணே. நான் எழுந்துருங்க. ஐயா எழுந்துருங்க. சந்திரிகா சந்திரிகா அம்மா சந்திரிகா எங்க இருக்க அம்மா? அம்மா லாலாலு 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 வகலு செகலு வகலு செகலு செகலு பாம்பாலு போயாச்சு வராது வராது இனி வராது పక్షుడు ఉన్నాడు ఏవి చేయలేడు నన్నేమి పీకలేడు. நில்றா நில்றா பச்சி நில்லு. நான் பாம்பு இல்ல துரத்தி துரத்தி கொள்றதுக்கு. நான் பேய் ஆத்மா. என்ன ஒண்ணு பண்ண முடியாது. பாக்குறியா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதப்பா. வேண்டாம் 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 ஒண்ணும் பண்ணிடாத. கொன்னுடுவேன் இவள கொன்னுடுவேன். ஏய் கண்ட பேருண்டாவா போக சொல்லு. கெட்ட பேருண்டா கெட்ட பேருண்டா. நீ போ பின்னாடி போ. வேணாண்டா, எங்க சந்திரிகாவை ஒண்ணும் பண்ணிடாத. இவளுக்கு என்ன கொடுத்து வளர்த்த மாமா? பிளட் நல்லா இருக்கு. பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்கடான்னு கேட்டா எல்லாரும் என்ன அடிச்சு கொன்னுட்டீங்கல்ல. வாங்கடா வாங்க இப்ப அடிங்கடா. யார் யார் அடிக்கிறதுன்னு பாக்கலாம். ஏய் வாடா. ஏய் வா. ஏய் வா 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 கிட்ட வா. வா வாங்கடா வாங்க வாங்கடா கிட்ட வாங்க. வர போறீங்களா இல்லையா? முதல்ல நீ வாடா. வா. ஏய் மாமா நீ வாடா. வா. பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டா என்ன கடப்பார வச்சு குத்துறியா? நெஞ்சு மேல காலை வச்சு என்ன மிதிக்கிறியா? வாடா. ஏ கிழவா வாடா வாடா. வா என் காதைய கடிப்ப. ஏய் இங்க வா. வா. கீழே தள்ளி என்னையே காலால மிதிக்கிறியா? வேணா, என்ன விட்டுரு. உன்னை ஒரு வழி பண்ற. நான் சின்ன பொண்ணுல என்ன பார்த்தா பாரு. விட்டுரு. அத்தை நீ என்ன எதுவும் செய்யல. நீ எதுக்கு பயப்படுற? நீ பயப்படாத. உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டேன். நீ பயப்படாம அப்படியே உட்காரு. உட்காரு அங்கேயே உட்காரு. டேய் போ தூரமா போ. கொன்னுருவை விட போ தூரமா. போ இன்னும் தூரமா போ. டேய் அந்த வைக்கப்படாம தாண்டி போடா. என் கண்ணுல படாம இன்னும் தூரமா போ. இன்னும் தூரமா போ. ஐயோ தாத்தா, முதல்ல இந்த பிசாசுக்கு ஒரு வழி பண்ணுங்க தாத்தா. வேண்டாம் வீரா,
நீ என்ன சொன்னாலும் செய்யற வீரா. நிஜமா என்ன சொன்னாலும் பண்ணுவியா? நீ என்ன சொன்னாலும் செய்யற. ஆனா என் பேத்தி மட்டும் விட்டுரு வீரா. அப்படின்னா நான் சொன்னபடி செய். எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க. என்ன நல்லா சிரிக்க வைங்க. அப்ப எல்லாரையும் விட்டுட்டு போயிடுறேன். ஆடுங்க. நான் கூடவா? ஆமா, டான்ஸ் ஆடினா ஒண்ணு குறைஞ்சு போக மாட்டேன். கொழுப்பு குறையும். இப்ப எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க. ஆடுங்க. மன்மதராஜா, 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 என் மனச கில்லாதே. மன்மதராஜா, மன்மதராஜா. ஆடுங்க. நல்லா டான்ஸ் ஆடுங்க. நல்லா இருக்கு. ஆடுங்க. நல்லா இருக்கு. வீரா, நீ சொன்னதெல்லாம் செஞ்சோம். உன்னை சிரிக்க வச்சோம். நீ ஆனந்தமா சிரிச்ச. இப்பவாவது என் பேத்தியை கஷ்டப்படுத்தாம விட்டுட்டு போயிடுறேன். ஆனா ஒரு ஆட்டம் ஆடணும். நான் ரயில் என்ஜின், நீங்க எல்லாம் கம்பார்ட்மெண்ட். நான் எங்க அந்த பொண்ணா மாறுறனோ அங்க நீங்க என்ன பிடிக்கணும். அப்போ அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறேன். சரி. ஐயோ, இவன் குழந்தையா இருக்கும்போது இவன் கூட யாரும் விளையாடல போல. அதான் நம்மள வச்சு ஆசையா தீர்த்துக்கிறான். நில்லுடா. பண்ணி மாதிரி ஓடுறான் பார். டேய், நில்லுடா பண்ணி. ஓடாதடா, நில்லு பண்ணி. ஓடாத. எப்படி ஓடுறான் பார் பண்ணி மாதிரி. இந்த ஓடாத. நில்லுடா. ದಂಡೆ ಮೇ ಕಣ್ಣು ಲಕ್ಕವ್ರೆ ಅಮ್ಮಕ್ಕೆ ಬಲವ್ರೆ ಆಕ್ಸಿಜನ್ ಸೇಕ್ರೆ ಅಪ್ಪಡಿನ ಜಂಪ್ ಅರ್ಥಂ. பொணம் வீரனோட பொணம். என் முத்தான மாமா, நீ என்னைக்குமே என் கூட தான் இருக்கணும். அப்புறம் என் வயித்துல இருக்கிற குழந்தை பிறந்து என்கிட்ட அம்மா அப்பா எங்கன்னு கேட்டா நான் உன்னை வந்து காட்ட வேண்டாமா? அதுக்குதான் நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நான் பச்சையில போட்டுட்டு இருக்கேன். வீரனா? அவன் சத்து போய் 10 நாள் ஆயிடுச்சே. அது இல்ல, அவன் பொணத்தை யாரோ காப்பாத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு யார் இருக்கா? வேற யார் இருக்கா? அவ வப்பாட்டி ரத்தால இருக்கா. அந்த ரத்தால் தான் அவன் பொணத்தை காப்பாத்துறா. இன்னைக்கு ராத்திரி 12 மணி தாண்டிட்டா அவனோட ஆத்மா நிரந்தரமா சந்திரிகாக்குள்ளே இருந்துரும். என் பொண்ணு இப்ப எங்க இருக்கா? அந்த ரத்தால் வீட்ல தான் இருக்கா. வாங்க போலாம். அடியே, சந்திரிகாமா நீங்களா? இல்ல, நான் வீரன். மாமா நீங்களா? கொஞ்சத்துக்கு இது நேரம் இல்ல. எந்திரி எந்திரி. அப்படி போ. மூட்டை கட்டு. கட்ட பேருண்டா வாசனை பிடிச்சு வந்துருவான். கட்டு, சீக்கிரம் கட்டு. இருட்டுறதுக்குள்ள பணத்தை ஊருக்கு வெளியே கொண்டு போனோம். சீக்கிரம் வா. இதான் ரத்தால் வீடு. வா 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 வா. பொணம் இங்க இல்ல, அந்த பக்கம் போயிருக்கு. வாங்க போலாம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நில்லுங்க. நீங்க இந்த பக்கம் போங்க. நீங்க கூட இந்த பக்கம் போங்க. நீங்க அந்த பக்கம் போங்க. இங்க வாங்க ஒரு நிமிஷம். பணத்தை ஊருக்கு வெளியே கொண்டு போன. சீக்கிரம் வா வா. சந்திரிகா, இருட்டுறதுக்குள்ள ஊரை தாண்டணும். ஓடு. தெரியலையே, என் பொண்ணு எங்க போயிருக்கா? சந்திரிகா வந்துருவா. 2 பேருண்டா வந்துருவா. வாசனை பிடிச்சு வந்துருவா. சீக்கிரம் வா. வந்துட்டோம். ஒரு எல்லை கிட்ட வந்துட்டோம். வந்துட்டான். ஏய் புடி. ஏய் கிளவா.
இப்ப கூட விட மாட்டியா? அப்படி பிள்ளைய ஒரு வழி பண்ற. அடிச்சுட்டு சாகட்டும், சீக்கிரமா. அம்மா எங்க போனான்னு தெரியலையே. ஏய் ஏய், கொன்னுடுவேன். ஏய், அத்தன் விட்டு வச்சா ஏன் வழியிலேயே குறுக்க வர்றியா? ஏண்டா போனா போது விட்டா ரொம்ப எகிர்ற. ஏய், என் பொண்ணை விட்டுடு. கொன்னுடுவேன், வழி விடு. அக்கா நீ பயப்படாத, இவன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். வாடா. என்னடா பண்ணுவ? அடிப்பியா? கொன்னுடுவியா? அடி வாங்கி உனக்கு பயம் வரலையா? பொம்பளைங்கிறதுக்காக விடுறேன். வாடா. என் வழியில குறுக்க வராத. ஓடா ரத்தாடு, வா வா. நான் விட மாட்டேன்டா. ரத்தாடு, உனக்கு ஊர் எல்லை தாண்டி வை. அடியே எங்க போற? கொல்லாம விட மாட்டேன் உன்னை. என்னோட ரத்தாலையே அடிக்கிறியா? உன்னை என்ன பண்றான்னு பாரு. ஏய், ஏய், ஏய். 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 ரத்தாள், எந்திரி. வா, சீக்கிரம் வா. வா, சீக்கிரம் எல்லையை தாண்டணும். ஏய். கண்ட பேருண்டா, வந்துட்டியா? வந்துட்டேன்டா. நீ வருவன்னு எனக்கு தெரியும்டா. வாசனை புடிச்சு வந்துட்டியடா. ஏ ரத்தாளு, இந்த படத்தை ஊரிலே தாண்டி கொண்டு போ. இவனா விட மாட்டியா நீ? உன்னை விட்டுடா பாரு உன்னை. என் குடும்பத்துல கஷ்டத்தை கொடுக்குறீங்க. என்ன அடிக்கிறா நீ? வாங்கடா.
பிசாசுனாலும் பேய்னாலும் இந்த பொண்ணை எனக்கு வேணும். நான் தர மாட்டேன். இந்த பொண்ணத்தோட என்னையும் எரிச்சிடுங்க. சொல்றேன் ரத்தாளு போ. ரத்தாளு பொணத்தை எல்லாம் தாண்டி கொண்டு போ. என்ன பண்றப்பா? காலை புடிச்சு கேஞ்சி இந்த பொண்ணத்தை விட்டுடு. ரத்தாளு பொணத்தை எல்லாம் தாண்டி கொண்டு போ. நிறுத்து நிறுத்து மங்கா நிறுத்து.
ரத்தாளு, நான் சொல்றத கவனமா கேளு. அன்னைக்கு நாங்க வீரனை அடிக்கும் போது கொல்லாம விட்டதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, என்னோட பேத்தி வீரனை கொல்ல கூடாதுன்னு என் மருமகளை கூட்டு வந்தா. 2, நீ எங்க எல்லாருடைய காலையும் விழுந்து கெஞ்சி கேட்டதனால வீரனை கொல்லாம விட்டோம். அன்னைக்கு வீரன் சாவறதுக்கு காரணம் ஒரு பாம்பு கடிச்சு வீரன் செத்து போயிட்டான். அதை தவிர நானோ என் குடும்பமோ என் பேத்தியோ யாரும் காரணம் இல்ல. எந்த பாவம் அறியாத என் பேத்தி எந்த தப்பு செய்யாமலேயே வீரனால கஷ்டப்படுறான். தாண்டி கொண்டு போ. சீக்கிரமா எரிச்சிரு. பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறா, ஒரு பிசாசு மாதிரி மாறிட்டா. இது நியாயமா? நீ ஒரு பொம்பளை தான், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இப்படி கஷ்டப்படலாமா? உனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்ற. சரி, நான் பெத்த பொண்ணு மாதிரி உன்னை பாத்துக்கிறேன். உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கறோம், நல்லா படிக்க வைக்கிறோம், கல்யாணம் பண்றோம், எல்லாம் பண்றோம். என்ன நம்பு. நீ ஒரு மனுஷியா இருந்தா பொம்பளைன்னா விட்டுரு, அந்த பணத்தை விட்டுரு. கடைசியா சொல்றேன், வீரனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த பணத்தை எரிக்கணும். நீ நிஜமா வீர மேல அன்பு வச்சிருந்தேன்னா அந்த பணத்தை எரிக்க விடு. எழுந்துரு ரத்தாளு, எழுந்துருமா, எழுந்துரு. மங்கா, ரத்தாள கூட்டிட்டு போமா, அவளை நல்லா பாத்துக்கங்க. ஏய், கட்டையெல்லாம் தூக்கி போடுறா. சீக்கிரம் ஏறிங்க. மகா, சீக்கிரம் ஏறி. சந்தோஷமா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்ட. சரி, நான் கிளம்புறேன். எங்க போற கண்ட பெருண்டா? நீ எங்க கூட வரணும், எங்க வீட்லயே தங்கணும், என்னைக்கு எங்க கூடவே இருக்கணும். அந்த லட்சுமி நரசிம்ம சுவாமி எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. உங்க பொண்ணுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இருந்த கெட்ட நேரம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்கு எல்லாம் சுபம் தான். சுபம். கண்ட பேருண்டா.